பாருங்கள், நம்ம இப்போ பார்க்குற காட்சி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பொதுவாக தொட்டியில் வண்ண மீன்களை வளர்க்குறது ஒரு பொழுதுபோக்கு தான். பொழுதுபோக்கோட அது நமக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் செயலாகவே இருக்குது பெரும்பாலும். பொதுவாக மற்றபடி பார்த்தோம்னா, அதாவது அழகுக்காக வீடுகளில், அலுவலகங்களில் அலங்காரத்துக்காகவே வளர்க்குற அழகிய மீன்கள் இவை இருக்குது. இது நிறைய பேரோடு இருக்குது. நிறைய வகை மீன்கள் இதில் இருக்குது. கோல்டன் பீஸ், ஏஞ்சல், மாலி, அப்புறம் பிடோ டெட்ரா போன்ற பல வகை வண்ண மீன்கள் பிரபலமாக இருக்குது. பிரபலமாக இருக்குது. இவை கண்ணாடி தொட்டியில் அல்லது பிற இடங்களில், அதாவது கண்ணாடி தொட்டி அது இல்லாமல் ஜாடி மாதிரி அந்த மாதிரி இதுகளில் ஒவ்வொரு மீன் வச்சு வளர்க்குறாங்க. நிறைய ஃபிஷ் வச்சு வளர்க்குறாங்க. இந்த மீன் வளர்ப்பு பெரும்பாலும் நேர்மறை எண்ணங்கள் மற்றும் மகிழ்ச்சியை தருவதாக ஆராய்ச்சியாளர்களே கூறுறாங்களாம். அதாவது இந்த மீன்களை வளர்த்தாவே நேர்மறை எண்ணங்கள் நமக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டாவது, மீன் தொட்டியை பராமரித்தாவே நமக்கு அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி நேர்மறை ஆற்றலை அது தருது. நேர்மறை எண்ணங்களோடு நம்ம மீன்களை நம்ம இது பண்ணுறது மீன்களுக்கு உயிரோட்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்குது அதுக்கு. அப்புறம் ரெண்டாவது ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு வகையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிறகு வந்த மாதிரி அழகாக விரிஞ்சு அது இது பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏஞ்சல் மீன்கிறது இதுவும் ஒரு பிரபலமான அலங்கார மீன் தான். அப்புறம் மாலி, அதாவது பிளாக் மாலி, சில்வர் மாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அலங்காரமாக தான் இருக்கும். அப்புறம் இது அதாவது அடுத்து நம்ம தொட்டியை நல்லபடியாக பராமரிக்கணும். அது அவசியமான ஒன்று. தொட்டியை எவ்வளோக்கோளோ நம்ம பராமரித்து வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி அது கரெக்டாக இத்தனை நாளைக்கு கூட தண்ணி மாற்றணும். அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நல்லா பண்ணி அந்த தண்ணி கரெக்டாக எது அதுக்கு ஒத்துக்குதோ அந்த தண்ணியை தான் நம்ம அதில் ஊற்றணும். போர் வாட்டர் ஊற்றுனா ரொம்ப பெட்ரு. அப்படி இல்லைன்னா நல்ல தண்ணிக்கு நம்ம அக்வாகார்ட் தண்ணியும் ஊற்றலாம். ரெண்டாவது வளர்க்க ஆரம்பிக்கும்போது விலை அதிகமாக கொடுத்து மீன்களை வாங்காமல் குறைந்த விலை மீன்களை வளர்த்து அதை நம்ம பழகி அனுபவம் கிடைச்ச பிறகு நம்ம பெரிய மீன்களை வாங்கலாம். அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது வீட்டில் மீன் தொட்டியை வளர்க்குறது வீட்டில் வளர்த்தா பராமரித்தோம்னா உடலுக்கும் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியை தருவதோட மன அழுத்தத்தை குறைக்குது. மன அழுத்தம் குறைத்து செயல்திறனை அதிகமாக்குது. அதாவது நம்ம எந்த செயல் செய்யணுன்னாலும் அதுக்குரிய திறன் நமக்கு நல்லா அதிகமாகவே நமக்கு கிடைக்கிது. பொதுவாக நம்ம வண்ண மீன்கள்னு பார்த்து அதை பார்க்க நமக்கு ஒரு அழகு தான். ரொம்ப நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும். அதை ஒரு நாள் நம்ம அதை கவனிக்கலைன்னா கூட நமக்கு அது அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கும். அது அந்த தண்ணிக்குள்ளே அது எவ்வளவு சந்தோஷமாக ஃப்ரீயாக எப்படி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. இதனால் நமக்கு நிறைய நல்லது தான் நடக்குது.